நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்? உங்களுக்கு என்ன கவலை? அது இது வாங்க போறாரு கவலை. ஐயா ஒரே ஒரு நிமிஷம். 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 20 முறையும் களத்திலே தனித்து நிற்க போகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? 1000 ரூபாய் பிச்சை காசு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். உங்களுடைய முதலமைச்சர் கால்நக முளைத்த காலத்திலிருந்து அரசியல் களத்தில் பயணித்துக் கொண்டிருப்போம். 9 நாள் நின்னுவேன், நானே பாத்ரூம் போவேன், நானே உட்காருவேன், நானே படுப்பேன். 9 நாள்ல நடப்பேன், சேர்ல நானே உட்காருவேன். நல்ல தம்பி, சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார். எங்க தலைவர் யார் தெரியுமா? வீடியோ காலில் வருகிற தலைவர் அல்ல, வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர். டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சாரு சொன்னாரு. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? குடும்ப அரசியல்ங்கிற பேர்ல நாட்டையே குழி தோண்டி புதைச்சாங்களே அவங்களுக்கா? அப்புறம் என்ன நீங்க வந்த? பல போர்படை இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் தொருவேன். அந்த மரத்து மேல ஏறாத, மரத்துல ஏறாத. நிச்சயமா வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். சீனி சக்கரை சித்தப்பா ஏட்டில் எழுதி நக்கப்பா என்று சொல்வார். நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். அனைத்து கட்சி மன்னிக்கவும், ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். என்ன பறக்கான அது?